தினமல நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டிரைவ் பண்ண போகிற கார் வந்து டாடா டியாகோ 2026 ஃபேஸ்லிஃப்ட் மாடல் வந்து நம்ம டிரைவ் பண்ணுறதுக்காக பெங்களூர் வந்திருக்கோம். குறிப்பாக நியர்லி ஒரு 7 lakh கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட் பில்ட் பண்ண கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காரில் வந்துட்டு எக்ஸ்டீரியர், இன்டீரியர், அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங்கை வந்து ரீட்டைன் பண்ணி. ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள் இந்த காரில் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டாடா டியாகோ வந்துட்டு பெட்ரோல், சிஎன்ஜி, இவியில் கிடைக்குது. நம்ம டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது வந்துட்டு ஈவிக்கும் சரி, ஐஸுக்கு சரி ஸ்பெசிஃபிக்கான டிசைன் லாங்குவேஜ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம ஐஸ் நம்ம கூட இருக்கிறனால இது வந்து ஒரு பெட்ரோல் இன்ஜின் காரு. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு க்ளீனாகவும் ஒரு ரவுண்டட் எட்ஜஸ்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்குறக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து ஆட்டோ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வித் எல்இடி டிஆர்எல்ஸோட வருது. அதே மாதிரி இங்கே வந்து பிளாக் கிரில் வந்து க்ளோஸ்ட் ஆஃப் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. டாட்டா லோகோ வருது. கீழே பார்த்தோம்னா இங்கே பிளாக் கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க ஐஸில். இதே ஈவியில் வந்துட்டு பாடி கலர்டு கம்ப்ளீட்டாக பம்பர்ஸ் எல்லாமே பாடி கலர்லாம் தான் இருக்கும். பிளாக் கிளாடிங் எதுவுமே பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. இதில் வந்துட்டு டிப்பிக்கலான ஹரிசாண்டல் லைன்ஸ் கொண்ட ஒரு பட்டன்ஸ் இருக்க மாதிரி ஒரு டிசைன் லாங்குவேஜ் பயன்படுத்தியிருக்காங்க. கீழே பார்த்தோம்னா இந்த ஸ்போர்ட்ஸ் காரில் வர மாதிரி ஸ்பிளிட்டர், ஏர் ஸ்பிளிட்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நிஜமாவே நல்லா இருக்குது. ஸோ ஏரோடைனமிக்னாவும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து பார்க்கலாம். இந்த காரில் ஃபர்ஸ்ட் டைமாக 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெயின் சென்சிங் வைப்பர்ஸும் வந்துடுது. கூடவே பார்த்தோம்னா இங்கே 360 டிகிரி கேமரா இருக்கிறதுனால நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங்கும் இதில் வந்து கிடைக்குது. ஓவரால் லென்த்து, டைமென்ஷன் எல்லாமே சேம் தான். 3.825 மீட்டர் வந்து நமக்கு லென்த் வந்து கிடைக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 170 mm ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. சைட் வேஸில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பிளாக் கலரில் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஈவினா இது வந்து கிரே கலரில் இருக்கும். பட் ஆனால் இது ரீசைக்கிளபிள் மெட்டீரியலில் பண்ண ஒரு கிளாடிங் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கிட்டத்தட்ட செராமிக் டைப் ஆஃப் மெட்டீரியல் மாதிரி தெரியுது. அலாய்வில்ஸுமே இந்த டைம் நியூவான அலாய்வில்ஸ் கொடுத்துருக்காங்க. 15 இன்ச்சில் நமக்கு கிடைக்குது. ப்ளஸ் குரோம் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம டோர் ஹேண்டில்ஸில் பார்க்கலாம். அதே மாதிரி கடைசியில் பி பில்லர் ஸ்டிக்கரிங் ஒட்டியிருக்காங்க. அந்த சி பில்லர்லையும் பார்த்தோம் பின்னாடி பிளாக் கலர் ஸ்டிக்கரிங் ஒட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கலாம். இது வந்து ஸ்டிக்கரிங் தான், பிளாக் கலரு. அதே மாதிரி இங்கேயும் பார்ப்போம், இதுவுமே ஸ்டிக்கரிங் தான். ரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஒரே விஷயம் என்னென்னா இந்த சென்டர் பீஸ் வந்துட்டு லைட் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கனெக்டட் டெயில் லேம்ப் அந்த ஃபீலிங் கொடுக்கணுங்கிறக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக லைட்ஸ்ன்னு பார்த்தோம்னா டெயில் லேம்ப்ஸ் இந்த சைடும் அந்த ரைட் சைடு மட்டும்தான் வந்து டெயில் லேம்ப்ஸ் வந்து இருக்குது. அதுவுமே டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் ஹாலோஜனில் நமக்கு கிடைக்குது. டெயில் லைட் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஷார்ப் ஆண்டனா, அப்படியே பின்னாடியே ஸ்பாய்லர் கைண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டியாகோ பேட்சிங் வந்துடுது. ப்ளஸ் பிளாக் கிளாடிங் வந்து இவி ப்ளஸ் ஐஸ் காருக்குமே வந்து சேம் தான், எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. ரிவர்ஸ் லைட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் டியாகோவில் நியர்லி ஒரு 240 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இதே வந்து நமக்கு சிஎன்ஜி வேரியண்ட் பார்த்தோம்னா நியர்லி 133 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். இவங்க டியூவல் சிலிண்டர் செட்டப் பின்னாடி தான் வச்சுருப்பாங்க. இதில் வந்துட்டு ஸ்பேர் வீல் நமக்கு கொடுக்கறது இல்லை. அதுக்கு பதிலாக பஞ்சர் கிட் வந்து கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் டூல் கிட் வந்து தனியாகவே இங்கே கொடுத்துட்றாங்க. இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ஒரு ப்ரீமியமான இன்டீரியர்ஸ் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. வித் பிளாக் அண்ட் கிரே காம்பினேஷனில் நமக்கு வருது. இது ஈவின்னு பார்த்தோம்னா நமக்கு கிரே அண்ட் டார்க் கிரே காம்பினேஷனில் வரும். பட் ஐஸுங்கிறனால பிளாக் அண்ட் கிரே காம்பினேஷனில் வருது. சீட்ஸுமே பார்த்தோம்னா இங்கே பிளாக் அண்ட் கிரே காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து கிடைக்குது. பவர்ட் கிடையாது, வென்டிலேட்டட் சீட்ஸ் கிடையாது. பட் ஆனால் ஒரு நல்ல ஸ்பாஞ்சியான ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. டேஷ்போர்ட் லேஅவுட்டை ரீடிசைன் பண்ணியிருக்காங்க வித் ஹார்ட் பிளாஸ்டிக் அண்ட் ஃபேப்ரிக் மெட்டீரியலோட. சென்டரில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைன்ஸ் எல்லாம் கொடுத்து அது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம்.
இந்த டேஷ்போர்ட் லேஅவுட் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டச் ஸ்க்ரீன்லாம் பெருசாக எதுவும் கொடுக்கல. அந்த கெப்பாசிட்டிவ் டச்லாம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு இவங்க ஸ்விட்ச்லேயே கொடுத்துட்றாங்க. அதுதான் வந்து கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸும் கூட. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம எதனா இருந்தாலும் மாற்றிக்க முடியும். ஏசி யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மற்ற ஆப்ஷன்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டச் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு மற்ற டாடா காஸ் மாதிரி நல்ல இன்ட்யூட்டிவாக நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஃபோன் டச் பயன்படுத்துகிற அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இதில் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே கிடைக்குது. அப்புறம் டாடா மோட்டர்ஸோட ஐரா கனெக்டட் 30 கனெக்டட் ஃபீச்சர்ஸ் வந்து நியர்லி ஒரு 35 ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து 5 இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க, டிஜிட்டல் டிஸ்பிளே. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இப்போ லாஸ்ட் டைம் 4 இன்ச்சில் கொடுத்துருந்தாங்க, இந்த டைம் 5 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாப் வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்கும். இப்போ இதே வந்து நம்ம என்ட்ரி லெவல் வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும் தான் கிடைக்கும். இந்த சென்ட்ரல் டிஸ்பிளே வந்து கிடைக்காது. அதுலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃபோன் வச்சுருந்தோம்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம். 2 ஸ்பீக்கர் செட்டப் கொடுப்பாங்க. அதுலேயே நம்ம இதில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்க முடியும். அந்தளவு ஒரு யோசித்து கொஞ்சம் கிளவரான திங்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலாம். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து சென்ட்ரல் வந்து இலுமினேட்டட் ஸ்டீரிங் கிடையாது. பட் டாடா லோகோ கொடுத்துட்றாங்க. மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வந்து வருது, ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங். இந்த லெதர் மட்டும் அந்த குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த லெதர் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இந்த லெதர் மட்டும். இது இன்னும் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் மற்றபடி டோர்ஸ்லாம் இருக்கட்டும், இல்லை வந்து டேஷ்போர்டாக இருக்கட்டும், இந்த ஹாட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. க்ளாஸி ஃபினிஷும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டோரில் பார்க்குறோம், இந்த ஸ்விட்சில் வந்து இதில் வந்து ஸ்விட்ச் மாதிரி டைப் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஈவியில் வந்து டாகிள் டைப் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஏன் அதில் மாற்றுறாங்க, இதில் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில. எல்லாத்துக்கும் காமனாக கொடுக்கும்போது காமனாகவே கொடுத்துருக்கலாம், அது ஒரு விஷயம். மற்றபடி இதில் பேனராமிக் சன்ரூஃப் கிடையாது. அப்புறம் இதில் வந்து அந்த ஆம்பியன்ட் லைட்டிங் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. பட் ஆனால் இதில் கூல்டு க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கூல்டு க்ளோ பாக்ஸ் செட்டப்பு. இங்கே வந்து கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஒயர்லெஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடு வந்து இங்கே ஒரே ஒரு பேடு தான் இருக்குது. ரெண்டாவது வந்து சும்மா ஃபோன் வச்சுக்கலாம். அதே மாதிரி யூஎஸ்பி ஃபாஸ்ட் சார்ஜிங், சி டைப் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2 கொடுத்துருக்காங்க. இங்கே 12 வோல்ட் சாக்கெட் வந்து இங்கே இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். மற்றபடி இதில் வந்துட்டு ஒரு மேனுவல் கார் அப்படிங்கிறனால நமக்கு ஹேண்ட் பிரேக் வந்துட்டு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொடுக்கல, நமக்கு ஹேண்ட் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்க்குறோம் நம்ம 360 கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பட்டன் அமுத்துனோன்னா நல்ல குவாலிட்டியான கேமரா வருது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது 3Dயில் பார்த்தோம்னா அதுவுமே நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, அந்த பிளைண்ட் ஸ்பாட் மாற்றி கொடுக்குற கேமரா குவாலிட்டி அவ்வளோ சரியில்லை. மற்றபடி இந்த கேமராஸ்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது, நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த கியர் நாப் சுற்றியும் நல்ல ஒரு ரப்பர் மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்காங்க. மேலே ஒரு க்ரோம் ஃபினிஷு, இது வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது நிஜமாவே. ஸோ அதே மாதிரி மேலே வந்து இந்த கீழே பயன்படுத்துவாங்க இல்லையா, மேட் மாதிரி, அதை வந்து இங்கே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்குது. பட் ஆனால் மேலே வந்து இதில் சன்ரூஃபே கிடையாது ஆக்சுவலாக டாப் வேரண்ட்லையும். ஒரு கம்ப்யூட்டர் காருக்கு ரியர் சீட் கம்ஃபர்ட் போதுமான அளவே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்பேஸ் வந்து இவ்வளோ இருக்குது, நம்ம பார்க்கலான்ற சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஹெட் ரூமே வந்து ஹேட்ச்பேக்குன்றனால நான் ஒரு 5.8 இருக்கேன், எனக்கே எவ்வளோ தூரம் வருது. 6லாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த உட்கார வேண்டியது இருக்கும். பட் 4 பேர் வந்து சிட்டிக்குள்ளே அருமையாக வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் லாங் டிரைவ்ஸ்லாம் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் 4 பேர் தாராளமாக பயணம் செஞ்சு போகலாம். சீட்ஸுமே வந்து நல்லா குவாலிட்டியான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி 2 ஹெட்ரெஸ்ட் வந்து வருது. இங்கேயே ஏசி வென்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு ஹேட்ச்பேக் காரில் ஏசி வென்ட் வருது. 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சி டைப் போர்ட்டும் இங்கே வந்துடுது, நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து டோர் பாக்கெட்ஸ் வந்து வந்துடுது. இதில் வந்து ஹேண்ட் ரெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இங்கே வந்து ஃபேப்ரிக் டைப் ஆஃப் மெட்டீரியல் இங்கேயும் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே சீட் பெல்ட் ஹோல்டருக்கு மட்டும் இந்த பி பில்லரும் சரி சி பில்லர்லேயும் வந்துட்டு அவங்க செராமிக் டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காருக்கு ஏற்கனவே உள்ள ரெவோட்ரான், அதாவது 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஏ என்ஜின் தான் வந்து பெட்ரோலில் நமக்கு கிடைக்குது. இந்த என்ஜினுமே வந்து சிஎன்ஜி கம்பேட்டபிளாகவும் நம்ம தனி வேரியண்ட்டாக வருது. இந்த என்ஜின் பொறுத்த வரைக்கும் இது வந்து 85 PS பவரும் 113 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது சிஎன்ஜி வேரியண்ட் வந்தோம்னா நமக்கு 75 PS பவரும் 96 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து கிடைக்குது. பெட்ரோலும் சரி சிஎன்ஜிக்கு என்ஜினுக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 5 ஸ்பீட் ஏஎம்டி ஆட்டோ கியர் பாக்ஸ் வந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த என்ஜினோட ரிலையபிலிட்டி அண்ட் என்ஜின் லைஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 2 lakh கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே வந்து என்ஜின் ஓவரால் பண்ணாமல் நம்ம ஓட்ட முடியும். பட் சின்ன சின்ன காமன் இஷ்யூஸ்லாம் அங்கங்கே கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். மற்றபடி இது வந்து ஒரு கஸ்டமர் ட்ரஸ்ட்டை பில்டு பண்ண ஒரு என்ஜினாக தான் இருக்குது. என்ன இது வந்து ரெஃபைன்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் ஓகேஷான ஒரு என்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் செக்மெண்ட்டில் வந்துட்டு ஒன் ஆஃப் பெஸ்ட் என்ஜின்னு கண்டிப்பாக இது சொல்ல முடியாது. டியாகோட 1.2 லிட்டர்
3 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின் வந்து நிஜமாக பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கட்டும், நாய்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த டைம் பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இந்த என்ஜினையே நான் ஏற்கனவே ஓட்டியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. பட் ஆனால் இந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ரிஃபைன்மெண்ட்டு, நாய்ஸ் லெவல்லாம் ரொம்பவே கம்மியான மாதிரி நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணது கிடையாது. இது ஓட்டுறதுக்கு ஒரு அந்த எண்ணெய் பெட்ரோலுக்கு இருக்க ஸ்லகிஷ்னஸ்லாம் நிஜமாவே இல்லை. ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லாவே இருக்குது. டாப் ஸ்பீடு வந்து நான் கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி ஓட்டினது 130 வரைக்கும் ஓட்டினேன். அந்தளவுக்கு ஒரு கேப்பபிளான ஒரு என்ஜின் தான் இது. இனிஷியலாக ஒரு 2000 to 3000 RPM வரைக்குமே வந்து நமக்கு அந்த பிக்கப் வர்ற கொஞ்சம் டைம் ஆகுது. ஒன்ஸ் 3000 to ஒரு 5000 RPM வரைக்குமே ஓரளவு நல்லா அந்த லீனியரான ஒரு பிக்கப் வந்து எனக்கு கிடைக்குது. 5500 RPMல கரெக்டாக டேப்பர் ஆகிடுது பவர். ஸோ இதோட ரெட் லைனே பார்த்தோம்னா நியர்லி ஒரு 5500 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நிஜமாவே ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான கார் தான். குறிப்பாக இந்த கியரிங் வந்து சொல்லணும்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. செம்ம ஸ்மூத்தான ஒரு கியரிங் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் கியர் பாக்ஸு ப்ளஸ் ஏஎம்டி கியர் பாக்ஸ் நமக்கு கிடைக்குது. மேனுவல் கியர் பாக்ஸ் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் அதுவும் நம்ம அடிக்கடி கியர் சேஞ்சஸ்லாம் பண்ண தேவையில்லை. சிட்டி கண்டிஷன்ஸில் ஓட்டுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. செகண்ட் கியர்லேயே நியர்லி 90 வரைக்குமே போகுது. அந்தளவுக்கு ஒரு டாலான கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டிக்குள்ளே அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஏஎம்டி பார்த்தோம்னா ஏஎம்டி வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம மேனுவல் கியர் பாக்ஸ் ஓட்டுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. என்ன நம்ம கியர் மட்டும் போடல, இதோட பேரே ஆட்டோமேட்டிக் மேனுவல் கியர் பாக்ஸ் தான். ஸோ அதனால் எனக்கு பெருசாக இந்த ஏஎம்டியில் லேக் இருக்க மாதிரிலாம் தெரில. ஒரு நார்மலாக நம்ம போனோம்னா ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்பீடில் நம்ம நார்மலான ஒரு ஸ்பீடில் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா பெருசாக எனக்கு தெரிஞ்சு லேக் இருக்க மாதிரி தெரில. நம்ம ரொம்ப ஓவர் ஆக்சிலரேட் பண்ணோம்னா அதில் லேக் இருக்க மாதிரி கன்ஃபார்மாக தெரியும். இந்த கியர் பாக்ஸ் நிஜமாவே நல்லா ரிஃபைண்டாக ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெரிய லேகெல்லாம் இல்லை. ஓவர்டேக்லாம் ஈஸியாக இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸில் பண்ண முடியுது. இந்த இன்ஜினுமே ஓரளவு கேப்பபிளான இன்ஜின் தான். ஓவர்டேக் பண்ணோன்னா ஜஸ்ட் 1 கியர் டவுன் பண்ணிட்டு நம்ம மேனுவலில் பண்ணிடலாம். இந்த ஏஎம்டியில் பண்ணோன்னா மட்டும் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எனக்கு தெரிஞ்சு பவர்லாம் ரொம்ப கம்மியாலாம் தெரில. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா இவங்க ரிஃபைன்மெண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த இன்ஜின் சவுண்டு, பெட்ரோல் இன்ஜினோட சவுண்டு அதிகம் வரும். நான் ஆல்ட்ரோஸ்லாம் ஓட்டும்போது பெட்ரோல் இன்ஜின்லாம் பயங்கர சவுண்ட் இருந்தது. டீசல் இன்ஜினோட சவுண்ட் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு ஓரளவு நல்லா ரிஃபைன்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த என்ஜின் வந்து ஓரளவு ரொம்ப டாட்டா கொடுத்ததுலேயே வந்து பெட்டரான என்ஜின் நான் நினைக்கிறேன் எண்ணெயில். ஸோ ரிஃபைன் பண்ணி பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி வந்து ஒரு 120 அதில் ரேஞ்செலாம் போகும்போது கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கம்மியாகிற மாதிரி தெரியுது. கார் கண்ட்ரோல் விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அது முக்கியமான காரணம் என்னென்னா இந்த விண்ட்ஷீல்டு வந்து ஒரு இன்சுலேஷன் வந்து அவ்வளோவா பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு தெரில. ஒரு 60 தாண்டினோடனே நமக்கு அந்த காற்றெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருது. அதில் சுத்தமாக வந்து நமக்கு கண்ட்ரோல் கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. அதுவும் 100லலாம் போகும்போது ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்குது. அவங்க இன்சுலேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்தா நம்ம 120 130 போகும்போது கூட நமக்கு அந்த பெருசாக கண்ட்ரோல் இல்லாத ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ரொம்ப ஸ்பீடாக போகிற அளவு அந்த ஸ்பீடு கிடைக்குது. ஸோ அது வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம ஊர் பாத்தோல்ஸு, பெரிய பெரிய பம்ப்ஸு, அப்புறம் கரடுமுரடான சாலைகள்லாம் ஈஸியாக வந்து கடந்து போகுது. சாஃப்ட் டு பேலன்ஸ்ட் அதுக்குள்ளே இடையில இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப பேலன்ஸ்டாகவும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறனால நமக்கு ஹைவேக்கும் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும், கார்னரிங் ஸ்டெபிலிட்டியும் நல்லாயிருக்கும். சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி பம்ப்ஸ்லலாம் ஏறி இறங்குறதுக்கு உள்ளே எந்த ஒரு ஷாக்கு வந்து ஃபில்டர் ஆகாத மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் நல்லா ஒர்க் பண்ணிங்க. பிரேக்ஸுமே வந்து இனிஷியல் பைட் ரொம்பவே நல்லா இருக்குது. கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு பின்னாடி ட்ரம் கொடுத்துருந்தாலும் நார்மலாக ஹேட்ச்பேக் காருங்கிறனால அவ்வளோதான் கொடுப்பாங்க. பட் இதுவே போதும்னு நினைக்கிறேன் இந்த காரோட பவருக்கு. பிரேக்கிங்குமே வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜின் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிஜமாவே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், ரிஃபைன்மெண்ட்டு எல்லாமே வந்து கிடைக்குது. இப்போ சிஎன்ஜி நம்ம பார்த்தோம்னா சிஎன்ஜியில் வந்து நார்மலாக பெட்ரோலோட பவர் கம்மிங்கிறது தெரியும் ஆன் பேப்பர். அதே மாதிரி தான் நம்ம டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் க்ளீனாக நமக்கு தெரியுது சிஎன்ஜி வந்து பவர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓட்டும் போதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஜஸ்ட்டு சிஎன்ஜிக்கு ஒரு பட்டன் மட்டும் தட்டினா போதும், சிஎன்ஜிக்கு மாறிடும். ரொம்ப ஈஸி. மைலேஜுமே வந்து பெட்ரோலோட கொஞ்சம் அதிகம் கொடுக்கும். ஸோ அதனால் நல்ல மைலேஜ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க சிஎன்ஜி கூட ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜியில் கொஞ்சம் பிக்கப் தான் கம்மியாக இருக்குது.
பவர் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி எனக்கு தெரியுது. மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. ஆன் பேப்பர்லேயும் அதே தான் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இந்த கார் வந்து இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த ரிஃபைன்டு பெஸ்ட் கார் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது. பட் ஆனால் டாட்டா வந்து அதுக்கு கொஞ்சம் நெருங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்லேயும் நல்லா இருக்குது, ரிஃபைன்மெண்ட்டும் நல்லா இருக்குது. நாய்ஸ் லெவலுமே வந்து பெட்ரோல் இன்ஜினில் வந்து எனக்கு இந்த டைம் வந்து அவ்வளோ இல்லை தெரில. அதனால் அது கொஞ்சம் நெருங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத க்ளீனாக சொல்ல முடியும். ஸோ அதனால் இவ்வளோ நாள் வந்து டாட்டாவோட பெட்ரோல் இன்ஜின் வந்து எனக்கு சுத்தமாக சரியில்லை, வாங்கக்கூடாது, நிறைய பேர் வாங்குறாங்களேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ கொடுத்துருக்க என்ஜின் வந்து நிஜமாவே ஒரு 4 to 5 lakh ரேஞ்சில் வந்துட்டு ஒரு கார், நல்ல கார் வேணும்னா கண்டிப்பாக இந்த என்ஜின் வந்து நல்லா இருக்குது நான் ஓட்டினதில். ஸோ கண்டிப்பாக ஓட்டி பாருங்கள். ஆனால் மாருதிக்கு ஈக்குவலாக வருமானு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் ஒரு எக்கனாமிக்கான ஒரு காரு, நல்ல ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைன் வேணும், ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். இதில் இருக்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 airbag ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க, 360 கேமரா வந்துடுது, பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் வந்துடுது, அதே மாதிரி ஏபிஎஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துட்றாங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து காமன் ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடுது. அதே மாதிரி நியூ கலர்ஸ்ன்னு பார்த்தோம்னா இதில் 3 நியூ கலர்ஸோட மொத்தமாக 6 கலர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் கலர்ஸுமே வந்து பெயிண்ட் ஸ்கீம் வந்து டாட்டாவில் முதல்லேருந்தே நெக்ஸான் லான்ச் பண்ணதுலேருந்தே பெயிண்ட் ஸ்கீம் ரொம்ப நல்லா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதோட பெயிண்ட் ஸ்கீம் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஒரு ஹேட்ச்பேக் விலை கம்மியான கார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த கலர் குறிப்பாக இது வந்து பிங்க் லைக் சம்திங் அந்த மாதிரி ஒரு கலர் தான். இவங்க பேரே வந்து வேறு கலர் பேரே வைக்கல, வேறு ஏதோ பேர் வச்சுருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் சுத்தமாக பிடிக்கல. இவங்க கலர்னால் அதுக்கு முன்னாடி ஒரு பேர் வந்து ஆட் பண்ணலாம், கலர் பேர் ஆட் பண்ணணும். இவங்க கலர் பேரே வந்து ஆட் பண்ணலாம் இந்த கலருக்கும். அதுதான் வந்து சுத்தமாக பேங்காங் ஷோ பல்ஸ்ன்னு வந்து வச்சுருக்காங்க. அது பல்ஸ்னா என்ன கலர்னு புரியல. அந்த மாதிரி வைக்காமல் ஒரு கலர் பேர் வச்சுருந்தா இன்னும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கலர்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லணும்னா பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சுத்தமாக அது நம்ம கண்ணடியாக பார்த்துட்டு போயிடலாம். பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் நம்ம வெறும் நம்ம டயர் வரைக்கும் தான் தெரியுது, அதுக்கு மேலே தெரிய மாட்டேங்குது பக்கத்து லேனில். அது கண்ணாடியே பார்த்துட்டு போயிடலாம் பெட்ரு. அதே மாதிரி இதில் வந்து ஸ்பீக்கர்லாம் கேட்டு பார்த்தோம், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏசி எஃபெக்டிவ்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதில் ஸ்டீரிங்க்கு வந்துட்டு லெதர் மட்டும் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருக்கலாம். அதுவும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் பண்ணியிருந்தாலே போதும் எனக்கு தெரிஞ்ச ரிஃபைன்மெண்ட்டில். மற்ற எல்லா விஷயங்களையும் வந்து டாட்டா வந்து இது பண்ணியிருக்காங்க. ரிலையபிலிட்டி பொறுத்த வரைக்கும் டாட்டாவில் ஆஃப்டர் சேல்ஸ் பிரச்சனை, நிறையா காம்பனன்ட்ஸ் அடிக்கடி மாற்ற வேண்டியது இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்தா கண்டிப்பாக சேல்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். மஹேந்திரா கூட ஈஸியாக காம்பீட் பண்ண முடியும். ஸோ இந்த காரை வந்து கண்டிப்பாக ஓட்டி பாருங்கள், கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதோட காரோட ப்ரைஸிங் பார்த்தோன்னா நியர்லி வந்து ஒரு 4.69 ஆரம்பித்து நியர்லி 7.55 lakh வரைக்கும் பெட்ரோல் வேரியண்ட் வருது. இதே வந்து சிஎன்ஜி வேரியண்ட் பார்த்தோம்னா 5.79 lakலேருந்து நமக்கு ஆல் தி வே வந்து 8.55 lakh வரைக்கும் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் பொறுத்து டாப் வேரியண்ட்டில் என்ன ஃபீச்சர் வருங்கிறது மாறும். ஸோ இனிஷியலாக வந்து ஃபீச்சர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காரை ஓட்டி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ்.